ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம இது ப்ரான், இது டைகர் ப்ரானா, இது கடல் ப்ரான். இது ரொம்ப பெருசாக இருக்கும். அதுக்கு நம்ம மசாலா இது நம்ம எண்ணெய் தண்ணியெல்லாம் மிக்ஸ் பண்ணி தானே பண்ணுவோம். இது அப்படி கிடையாது. இது ஒரு பொடி மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். எப்படி பண்ணியிருக்காங்கன்னு. ஹாய் கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம KFC சிக்கன் பார்த்துருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ஃபிஷ் பார்க்க போகிறோம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அந்த ஸ்டைலில் இப்போ நம்ம ஃபிஷ்ஷை நல்லா ஃப்ரை பண்ணி பண்ண போகிறோம். நல்லா கிறிஸ்பி ஃபிஷ் நம்ம ரெடி பண்ணுறோம். இதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா டைகர் பான் சொல்லி வாங்கியிருந்தோம். நல்ல பெருசாக இருக்கும், ஃபிங்கரோட கொஞ்சம் லெக்கர் பெருசாக இருக்கும். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு நார்மலாக ஃப்ரை பண்ணி இல்லை வறுத்து சாப்பிடுவோம். இந்த டைம் நம்ம ஹோட்டல்ஸில் ஸோ இதில் தர மாதிரி நம்ம ஃப்ரைட் ப்ரான் பார்க்க போகிறோம். தென் ஃபிஷ்ஷையும் அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ ஸோ அஸ்யூஷுவல் நம்ம மசாலா, அரிசி மாவு, உப்பு, வத்தல், அவ்வளோதான். வேறு எதுவுமே நம்ம சேர்க்கலை. ஸோ இந்த கலரு, எந்த கெமிக்கல் இன்க்ரீடியன்ட்டுமே, பாக்கெட் இன்க்ரீடியன்ட்மே நம்ம சேர்க்கலை. நார்மலாக நம்ம பண்ணுறது தான் பண்ண போகிறோம். ஸோ இதை நம்ம எப்படி அவுட்புட் வருதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஹாய் காய்ஸ், ஆல்ரெடி எங்கள் வீட்டுக்காரர் சொல்லியிருப்பாங்க, கிறிஸ்பியாக வந்துட்டாண்டா தெரியுதா உங்களுக்கு? நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. எண்ணெய் இன்னும் எதுவுமே ஊற்றல. அவர் சொன்ன மாதிரி நல்லா வாசனையாகவும் இருக்குது. உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இப்போ ப்ரான் பொரிச்சிருக்குது. பெரிய மீனுமே நல்லா பொரிச்சு பாருங்க, எப்படி நல்லா இருக்கு பார்த்தீங்கல்ல. பார்த்தீங்களா, நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணிடுவாங்க. நானுமே ஃபஸ்ட்டு இது எப்படி வரும்னு தெரியல. ஏன்னா எதுவுமே நம்ம மிக்ஸ் பண்ணாமல் நம்ம வச்சுருக்கனால வருமா வராதான் எனக்கும் தெரியல. நல்லா அந்த வீடியோ போஸ்ட் பண்ணாலும் நினைச்சேன். பட் மேபி நல்லா வந்துடுச்சு. நீங்களும் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் நல்லா ஃபினிஷிங் நல்லா இருக்கும். இது சிம்பிள் இன்ஃபி தான் நம்ம போட்டிருக்கோம். தெரியுதா உங்களுக்கு? அந்த லேஸ் நல்லா இருக்குது. இதில் உங்களுக்கு ப்ரான் நல்லா இருக்குது. ஆல்ரெடி ஒரு ப்ரான் தின்னுட்டோம். அதனால தான் எங்கள் வீட்டுக்கார பிக்க விட மாட்டேக்காரு. இல்லாட்டி நான் பிச்சு காமிச்சிருப்பேன். சாரி காய்ஸ், நான் பொரிக்கும் போது நமக்கு நான் காமிக்கிறேன். தேங்க்யூ காய்ஸ். நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க. மீதி இருக்க மாவு இருக்குது. நம்ம அதை சிக்கனை கொண்டாந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா? அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ, பாய்.